ஃபஸ்ட்டு விளக்கேற்றிடுவோம். சிவகுமார் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பெருமையாக இருக்குது இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுல. ப்ளஸ் உங்களுடைய எல்லா சப்போர்ட்டும் இது வரைக்கும் எல்லா படங்களுக்கும் எப்படி இருந்திருக்கோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் பெரிய லெவலில் இருக்குன்னு நம்புகிறோம். நிறைய திரைப்படங்கள் இப்போ நல்ல கதைகள் எந்த நேரத்தில் வந்தாலும் அதை வரவேற்று அதை ஆதரவு தெரிவித்து அதை சப்போர்ட் பண்ணி அது மக்களிடம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் சேர்த்த பெருமை வந்து நம்ம பத்திரிகையாளர்களுக்கு இருக்குது. இது வந்து ரொம்ப 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 அருமையான கதை. இது வந்து எப்படி சொல்லணும்னா, நரேஷன் ஃபஸ்ட் டைம் கேட்ட உடனே சரி இது வந்து கண்டிப்பாக நம்ம ப்ரொடக்ஷனில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டின ஒரு படம். 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் பருத்தி வீரன் மாதிரி ஒரு நல்ல கதையம்சம் கொண்ட படமாக இந்த கதை வந்திருக்கு. இந்த நேரத்தில் அல்லு அர்ஜுன் சாரும் சரி அல்லு அரவிந்த் சாரும் இந்த வாய்ப்பை வந்து ஸ்டுடியோ கரீனுக்கும் எனக்கும் அளித்ததுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை அல்லு அரவிந்த் சாருக்கு தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் லிங்குசாமி அண்ணனுக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும், அவருடைய பெஸ்ட் ஃபிலிமாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ப்ளஸ் நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தது பூஜை டைமில் டெஃபினட்டாக ஷேர் பண்ணிக்குவோம். இது ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ். டைரக்டர் ஹீரோ ப்ரொடக்ஷன் மட்டும்தான் இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. மற்ற விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். டெக்னிக்கல் க்ரூ ஆர்டிஸ்ட் எல்லாம் இனி ஃபர்தர் ஒர்க் ஆரம்பிக்கிறோம். பிப்ரவரி எண்டு இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இயர் ரிலீஸாக இருக்கும். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கோ அதே மாதிரி இனியும் தரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன், உங்களையும் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ லிங்குசாமி என்னென்ன வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். தெலுங்குல போய் நம்ம படம் டப்பாகி போகிறப்போ அந்த மேடையில் ரொம்ப தைரியமாக ஒரு கெஸ்ட்டு மாதிரி அங்கே போவோம். மேடையில் நின்று ரொம்ப தைரியமாக தெலுங்கு சரியாக வருதோ வரலையோ மைக்க பிடிச்சி ఇక్కడ ఈ రోజులు చాలా సంతోషం அப்படின்னு பேசிடுவோம் தைரியமா. அதான் நான் ஹீரோட்ட சொன்னேன், நான் தப்பா தெலுங்கு பேசுறதை விட நீங்க அழகா தமிழ் பேசுறீங்க, உங்களை போற ஒரு படம் பண்ண போறேன்னு சொல்லி ஊர்ல போய், அதாவது சிட்டியில இல்லை ஒரு வில்லேஜில் போய் நெக்ஸ்ட் யாரோட படம் பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நான் தெலுங்குல வந்து அல்லு அர்ஜுனுங்கிற ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற மாதிரி அப்படி தொடங்கணும்னா, சார் டான்ஸ் சூப்பராக ஆடுவார் சார், நான் ஃபேன் சார் சொல்லிட்டு அப்படி ஒரு பெரிய கிரேஸ் ஆல்ரெடி இருக்கு. நான் அந்த கிரேஸை வந்து பல மடங்கு தூக்கிட்டு போவதற்கான முயற்சி கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். அதை ஃபஸ்ட்டு கெடுக்காம இருக்கணும். அந்த தகுதியோடு தான் நீங்கள் வரீங்க. இங்கே முதல்ல வரும்போது நான் அவங்களுடைய படங்களில் பார்த்தவங்க சொல்கிறது எல்லாமே முதல்ல என்ன சொல்லிடுவாங்கன்னா, சார் டான்ஸு சூப்பராக ஆடுவார் சார், இந்த படத்தில் அந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கா சார்னு கேட்பாங்க. ஞானவேல் என்ன பேசும்போது பருத்தி வீரங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. எனக்கு வந்து அந்த படம் பார்த்துட்டு தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான படம் அந்த எடுத்ததுக்காக ஞானவேல் லைஃப் லாங் வந்து பெருமைப்படலாம். அப்படி ஒரு கார்த்திகை இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு முக்கியமான ஒரு படம். இந்த படத்தை எந்த மாதிரி படம்லாம் இப்போயே எந்த டியூனிங் நான் இப்போயே சொல்ல விரும்பலை. இன்னும் டைட்டில் கூட இந்த படத்துக்கு வைக்கல. ஆனால் டைட்டில் தவிர்த்து மற்ற எல்லாமே முடிஞ்சிச்சு. சமீபத்தில் இந்த படம் இம்மிடியேட் படமாக நாங்கள் பண்ண வேண்டிய படம் சரியான வார்டுன்னு சொல்லி அவங்களோட படம் மிகப்பெரிய ஹிட்டு, நினச்சி பார்க்காத ஒரு ஹிட்டு. ஆனால் அதுக்கான உழைப்பு எல்லாமே அவங்க அந்த படத்தில் ஒன்லி அல்லு அர்ஜுன் அந்த ஹீரோ வந்து மொத்த படத்தையும் ஹோல்ட் பண்ணியிருப்பாரு. அப்படி ஒரு ஹிட்டுக்கு பிறகு ஒரு படம் பண்ணிட்டு இந்த படம் பண்ணுவோம்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணாங்க. நான் கூட இடையில வந்து நினச்சேன், வந்து கதையில் ஏதாவது சின்ன டவுட் இருக்குமா, அதனால தான் தள்ளி போகிறாங்களா சொல்லிட்டு சமீபத்தில் அல்லு அரவிந்த் சார் இங்கே மீட் பண்ணி, சார் வந்து வேணும்னா கதை வேணுமா மாற்றிக்கலாம் சார், நான் வந்து சமீபத்தில் ஒரு கதை வந்து பெரிய ரைட்டு ஒருத்தர்கிட்ட கேட்டேன், வேணும்னா அந்த கதை கேட்க சொல்லுங்கள், எனக்கு அவரோட படம் பண்ணணும்னு கண்டிப்பாக விருப்பம் இருக்குது. ஏன்னா சண்டைக்கோழியிலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம், சண்டைக்கோழியை அவங்க பண்ண வேண்டிய படம்,
அப்போ மிஸ் ஆச்சு. சொன்ன உடனே சார் நான் தம்பிக்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டு டைரக்டர் கேட்டார், இந்த மாதிரி கதையில் ஏதாவது மாற்றம் பண்ணணும்னா வேறு ஏதாவது கதை பண்ணிக்கலாமான்னு கேட்டார். சொல்ல ஆரம்பிக்கிறப்பே ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். இல்லை இந்த படம் தான் நான் தமிழுக்கு வந்து கண்டிப்பாக என்ட்ரி ஆகக்கூடிய முக்கியமான படம், அதனால வேற கதையே வேணாம்னு சொல்லிட்டாராம். ஞானவேலன்ட்டையும் நான் வந்து அதே நேரத்தில் இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் கதை ஏதாவது மாற்றணும்னு சொன்னோன்னே அவரும் சொன்னார், இந்த படம் பண்ணால் நான் வந்து எனக்கும் பெரிய இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி ரொம்ப அதை பற்றி கதை பற்றியே ரொம்ப பில்டப் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம். ஒரு கதை அமைஞ்சிருக்கு, எனக்கும் அது வந்து முக்கியமான படமாக வரும்னு நம்புகிறேன். முழுமையாக அதில் தான் இருக்க போகிறோம். ஒரு பெரிய பொறுப்பு. என்ன பொறுப்புன்னா, அவங்க சினிமாவுக்கு வந்து 17-18 படம் அவங்க பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் எந்த படத்தையுமே அல்லு அரவிந்த் சார் வந்து டப் பண்ணாமல் அவரை கரெக்டாக அங்கே லான்ச் பண்ணணும்னு சொல்லி ஒரு பொறுப்போடு அவங்க வந்து வெயிட் பண்ணாங்க. இப்போ ஸ்டுடியோ கிரீன் ஞானவேலன் கையிலையும் என்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. நாங்கள் 2 பேருமே இந்த 10 வருஷமாக தமிழ் சினிமாவில் முக்கியமான படங்களை வாங்கி ரிலீஸ் பண்ணுறதையும் ஒரு படங்கள் பண்ணுறதுலையும் ஸ்டுடியோ கிரீன், திருப்பதி பிரதர்ஸ் இப்படி கண்டினியூவாக வரும். 2 பேனருக்கும் அவ்வளோ பெரிய மரியாதை நீங்கள் கொடுத்தீங்க. அதை வளர்த்து விட்டதில் மிக முக்கியமான பங்கு பத்திரிகையாளர்களுக்கும் உண்டு. எங்கள் நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு. கண்டிப்பாக நாங்கள் அதை சிறப்பாக செஞ்சு முடிப்போம். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நல்ல ஹீரோஸ் 2 ஹீரோஸ் வந்து சூர்யா சார், கார்த்தி சார். அவங்கள வந்து ஸ்டுடியோ கிரீனோட சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. சிவகுமார் சார் எங்களுக்கு வந்து அவங்க நான் முத ஆனந்த கதையை வந்து அவங்ககிட்ட போய் சொல்லியிருக்கேன். எனக்கு எப்பயுமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்க. எப்படி ஒரு சினிமாவில் இருந்தாலுமே ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு மனுஷனாக ஒரு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக நான் நினைக்கிறது அவங்கள தான் எப்பயுமே. அவங்களும் இந்த விழாவுக்கு வந்து எனக்கு பெரிய சந்தோஷம். நீங்கள் எப்பயுமே புதியவர்களை வரவேற்கிறதுலையும் ஆதரிக்கிறதுலையும் நம்மளுக்கு எப்பயுமே அந்த பண்பும் அந்த அன்பும் எப்பயுமே நம்ம சொல்லவே தேவையில்லை. அவங்க முத தமிழ் சினிமாவில் இங்கே ஒரு பெரிய ஹீரோவாக, அவங்க மிகப்பெரிய ஹீரோவாக இருந்தாலுமே, மிகப்பெரிய குடும்பத்துடைய பேக்டாப்பில் வந்தாலும், மியூசிக் டைரக்டரோ ஒரு டைரக்டரோ அவரோட வேலை பார்த்த யாரை சந்தித்தாலும் அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, அவங்க ஒப்படைச்சா ஒரு கதையை கேட்டுட்டு முழுக்க இருப்பாங்க, எந்த நேரமும் அதை பற்றி மட்டும் தான் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நானும் இன்வால்மெண்ட்டோட அந்த படத்தில் இருக்கணுமேங்கிற ஒரு பெரிய பொறுப்பு எனக்கும் இப்போ இருந்தே இருக்கு. நானும் அவங்க அப்பாட்டையும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், மிக சரியான ஒரு வேலை செஞ்சு முடிக்கணுங்கிற ஆர்வத்தோட தொடங்குறோம். முதல்ல சண்டைக்கோழி 2 அது இம்மீடியட்டாக தொடங்குறேன். அதுக்கு பிறகு இம்மீடியட்டாக வந்து தமிழ், தெலுங்கு இந்த அல்லு அர்ஜுன் கூட இந்த படம் ஸ்டுடியோ கிரீனில் அதுக்கான டைட்டில் மற்ற விஷயங்கள் எல்லாமே அடுத்த கட்டத்தில் உங்களோட பகிர்ந்துக்குவோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் பிரதர். தேங்க்யூ. சிவகுமார் ஐயா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் வாழ்த்துமாறு கேட்டு. எல்லாருக்கும் வணக்கம். ஞானவேல் எங்கள் குடும்பத்தில் நான் பெறாமல் பெற்ற பிள்ளை. கார்த்தி அவங்கெல்லாம் ஒன்றா படித்தவங்க. ஒன்றா படித்தவங்க ஒரு ப்ரொடியூசராகி இவர் ப்ரொடியூஸ் பண்ணுவார், அவர் நடிப்பார் என்று அவர் குடும்பத்திலையும் என் குடும்பத்திலையும் நாங்கள் யாரும் கனவு கூட காணவில்லை. சூர்யாவும் கார்த்தி வச்சு இந்த ஸ்டுடியோக்கில் மிகச்சிறந்த படங்கள்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அல்லு அர்ஜுன் அவர்களை வைத்து பண்ண போகிறாங்க. நம்ம தமிழ் சினிமாவும் தெலுங்கும் வந்து அண்ணன் தம்பி மாதிரி தான். எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள் வந்து பாப்பன் ராவனுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டில் ராமராவ் அவர்களும் நாகேஸ்வரராவனும் கொண்டாடப்பட்ட நடிகர்கள். நான் குழந்தையாக இருக்கும்போதே சந்திரகாரம்னு ஒரு படம் எல்லாம் வந்ததில் ராமராவும் சாவத்திலாம் நடிச்சிருப்பாங்க. தேவதாஸ் படம் 54-55 வந்தது, பராசக்தி வந்ததுக்கு அப்புறம் வந்துச்சு. நாகேஸ்வரா அவர்கள் தன்னுடைய 100வது பட விழாவில் பேசும்போது, நாகேஸ்வராவை நீங்கள் வந்திருப்பீங்க, ஆனால் நீங்கள் தேவதாசை வந்திருக்க மாட்டீங்கன்னு சொன்னார். அது மாதிரி சரித்திரம் படைத்த படம். தமிழ்நாட்டு மக்கள் வந்து தேவதாசை அப்படி கொண்டாடுனாங்க. அது மாதிரி எங்களுக்கெல்லாம் வந்து ராமராவ், நாகேஸ்வரா பெரிய அண்ணன் மாதிரி தான். வாதி ஸ்டுடியோவில் தான் வந்து மாயா பஜார் படம் எடுத்தாங்க, அவர் கிருஷ்ணன் வேஷம் போட்டார். அதே மாதிரி நாகேஸ்வராவெல்லாம் சொந்த அண்ணன் மாதிரி தான். அதனால் இவங்க வேறு யாரோ ஒன்றும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1942 P.S. சின்னப்பா வச்சு கண்ணகி படம் எடுத்தாங்க.
கண்ணகி படத்தில் நடித்த கண்ணாம்பா மாதிரி ஒரு தமிழ் பெண்ணே டைலாக் பேச முடியாது. இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்டில் 1942 கண்ணாம்பா பேசின வசனத்தை தமிழ் நடிகளே பேச முடியாது. அதுக்கப்புறம் 65 வந்து பூமுகார் அந்த படத்திலே விஜயகுமார் அவர்கள் நினைத்தார்கள். விஜயகுமார் நடிக்கும்போது கூட கண்ணம்மாவை நடிக்க முடியுமான்னு பயந்து நடிச்சாங்க. அப்படி மாதிரி நெருப்பு மாதிரி பேசுவாங்க. அந்த நடிப்பை அப்படியே பயன்படுத்தி மனோராவில் அம்மா வருஷத்தில் போட்டாங்க. அது அந்த எஸ் வரலட்சுமி சிங்கார கண்ணே ஒரு பாட்டு பாடிருப்பாங்க வீரபாண்டி கட்டமல்ல. அந்த அம்மா எத்தனை ஆர்டிஸ்ட் சாவித்திரி மாதிரி கிடைப்பாங்கன்னா பானுமதி அஷ்டாவதானி அந்த அம்மா பெயிண்ட் பண்ணுவாங்க, அவங்களே கதவசம் எழுதுவாங்க, டைரக்ட் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, மியூசிக் கம்போஸ் பண்ணுவாங்க. அந்த அம்மா தெரியாத விஷயமே கிடையாது பானுமதி. அந்த மாதிரி அற்புதமான ஆர்டிஸ்ட் எல்லாம் தெலுங்கு ஆர்டிஸ்ட் நம்ம கொண்டாடிட்டோம். தமிழ் சினிமாவில் பானுமதி தெலுங்கு நடிகை நாம இப்போ நினைச்சே கிடையாது. அந்த மாதிரி எல்லாத்தையுமே தெலுங்குல கூட நம்ம சொந்தக்காரங்க நம்ம அண்ணன் தம்பியா. ஏன் இப்போ பிரிஞ்ச ராமராவ் சொல்லி பிரிஞ்ச போக வரைக்கும் எல்லாமே அண்ணன் தம்பி மாதிரி தான். இந்த அல்லு அர்ஜுன் வந்து இங்கே வளர்ந்த பையன் தானே. அவரு தமிழ் தெளிவாக நீ வார்த்தை போடணும். தமிழ் ரொம்ப புறமா பேசுவார், ரொம்ப அழகா இருக்காரு. அல்லு அர்ஜுன் வந்து ஒரு 1966 வாரில் வந்திருந்தானா. ஆனால் எனக்கு போட்டியாக வந்திருப்பான். நான் முருகன் வேஷம் போட்டேன். 37 பேருக்கு டெஸ்ட் போட்டு பார்த்துக்கிறது எனக்கு தான் முருகன் வேஷம் போட்டேன். அநேகமாக வந்திருந்தானா இந்த பையன் எனக்கு போட்டியாக வந்துருப்பான் நினைக்கிறேன். பல்லு இல்லு கண்ணு மூக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பழையபடி அந்த தலைமுறை வந்து உள்ளே வந்துருக்க தாத்தாவுக்கு பெரிய ஆக்டர், அவங்க அப்பாவுக்கு பெரிய ஆக்டர். அந்த தலைமுறையில 3வது தலைமுறை, எங்க வீட்டில் 2வது தலைமுறை தான் இருக்குது. இல்லை 3வது தலைமுறையாக ஒரு நடிகை வந்திருக்கிறான். அவர் சிறப்பான எதிர்காலம் அமைய வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சாவிலே வாழ்த்தி நன்றி கூறி விட வேண்டும். வாங்க மேலே வந்து பேசுவாங்க. அர்ஜுன் வாங்க ப்ளீஸ் வாங்க. தமிழ் மக்களுக்கும் இங்கே வந்த தமிழ் மீடியாவுக்கும் சிவகுமார் சாருக்கும் அப்படியே நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். தப்பாக பேசினாலும் தமிழில் தான் பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. நான் நிறைய வருஷமாக தமிழில் படம் பண்ணோம். எல்லாம் படம் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 15-18 படம் பண்ணேன். எந்த படம் தமிழில் ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆகலை. எதுக்குன்னா நான் தமிழில் ஒரு அழகான லான்ச்சில் வரணும், ஒரு நல்ல ப்ராஜெக்டோடு வரணும். ஏன் அந்த ஃபீலிங்னா, நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் மெட்ராஸில் தான். ஸோ இது என் சொந்த ஊர். நான் ஆல்மோஸ்ட் 20 வருஷம் மெட்ராஸில் தான் இருந்தேன். அதுக்கப்புறமா இன்னொரு 15 வருஷம் ஹைதராபாத்தில் இருந்தேன். நம்ம ஊரில் நம்ம அச்சீவ் பண்ணுற கிக்கு அது வேற. எந்த ஊர் போய் அடித்தாலும் நம்ம ஊர் நம்ம பிறந்து வளர்ந்த ஊரில் நம்ம பெரிய ஆளானோம்னா அது ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். மெயின் அந்த சந்தோஷங்காக பண்ணுறேன் இந்த படம். அண்ட் நிறைய வருஷமாக நான் நிறைய டைரக்டரில் மீட் பண்ணேன், நிறைய டைரக்டர் கூட கதை கேட்டேன். ஆனால் 2 லாங்குவேஜில் அமைகிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்கல. அது எனக்கு லிங்குசாமி சார் தான் சொன்னார். ஸோ லிங்கு சார், தேங்க்யூ வெரி மச். நான் இத்தனை வருஷமாக பண்ணணும் ஆல்மோஸ்ட் 10 வருஷமாக வெயிட் பண்ணுறேன். ஒரு 10 வருஷமாக நான் எது பார்க்குறேனோ அந்த மாதிரி ஒரு கதை கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட் லிங்கு சார். லிங்கு சார் படம்னா தெலுங்குல கூட நிறைய டைரக்டர்ஸ் லிங்கு சார்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய டைரக்டர்ஸ் என் கூட சொன்னாங்க, சார் நீங்கள் லிங்குசாமி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், கண்டிப்பாக பண்ணுங்க சார், அவர் ரொம்ப நல்ல டைரக்டர். அதுக்கு தெரியாதா, நல்ல கதை கூட சொன்னார். அதுதான் பண்ண போகிறோம். லிங்கு சார், தேங்க்யூ ஃபார் லான்ச்சிங் மீ, தேங்க்யூ ஃபார் டேக்கிங் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லான்ச்சிங் மீ. அண்ட் யாரும் தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப பெரிய வார்த்தை சொல்லிட்டீங்க, நானும் பயப்பட்டேன். படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க சார், அது மேஜிக், அது நம்ம ட்ரை பண்ணாலும் வராது, அது அப்படி அமைஞ்சிச்சு. ஸோ ஒரு படம் கம்பேரிசன்னா நான் எல்லாம் பேச முடியாது. எதுக்குன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் படுத்துக்கிறேன் இஸ் அ கிளாசிக், தமிழ் படத்துலேயே ஒரு கிளாசிக். அந்த கிளாசிக் நம்மளால முடியும். எனக்கு அந்த கம்பேரிசனே வேணாம். நான் ஒரு அழகான ஒரு படம் பண்ண போகிறோம்,
ஒரு லான்ச்க்காக ஒரு படம் பண்ண போகிறோம். அது அது ஒரு நல்ல படம் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன் சார். அஃப்கோர்ஸ் பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்குமே ஹாப்பி தான். I'd like to thank Gyanvel Garu for taking the responsibility and launching me in Studio Green. And அவ்வளோதான் சார். பேசுறது எதுவுமே கிடையாது. ஏதாவது தப்பாக பேசுனா மன்னிச்சிடுங்க. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு த தமிழ் மீடியா ஃபார் கவரிங் திஸ். அண்ட் மிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்போ சார் பூஜை பண்ணும்போது அப்போ பேசிட்டு சொல்லுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ. நன்றி. అండ్ బాబ్జీ గారు డైరెక్టర్ సార్ చాలా బాగా కష్టపడ్డారు. అంటే మేము ట్రూ స్టోరీ అంతా ఉన్నాం కాబట్టి అతను ఎంత కష్టపడ్డారో మాకు తెలుసు. సో చాలా స్ట్రగుల్స్ ఫేస్ చేశారు ప్రొడ్యూసర్ సార్, డైరెక్టర్ సార్ ఇద్దరు రండి. మా చేత చాలా కష్టపడి చేయించారు డైరెక్టర్ సార్. థ్యాంక్ యూ సో మచ్ సార్ ఫర్ దట్. అండ్